புத்திசாலி பெண். ஓர் ஊரில் பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு 2 குழந்தைகள் இருந்தன. அவள் கணவன் வணிகத்திற்காக வெளியூர் சென்றிருந்தான். பல நாட்களுக்கு பிறகு அவனிடமிருந்து கடிதம் வந்தது. நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள். நாம் வளமாக வாழலாம் என்று அதில் எழுதியிருந்தது. தன் குழந்தைகளுடன் மாட்டு வண்டியில் ஏறினாள் அவள். வண்டியை ஓட்டிக் கொண்டு புறப்பட்டாள். அடர்ந்த காட்டு வழியாக வண்டி சென்று கொண்டிருந்தது. ஆபத்து வரப்போவதை மாடுகள் உணர்ந்தன. கயிற்றை அறுத்து கொண்டு ஓட்டம் பிடித்தன. ஐயோ, என்ன செய்வேன்? நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கிக் கொண்டேனே. இங்கே புலி பலரை அடித்து கொன்றதாக கேள்விப்பட்டுள்ளேனே என்று நடுங்கினாள் அவள். அருகிலிருந்த மரத்தின் கிளையில் குழந்தைகளுடன் அமர்ந்தாள் அவள். சிறிது தூரத்தில் பயங்கரமான புலி ஒன்று வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அவள் அதனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தாள். நல்ல வழி ஒன்று அவளுக்கு தோன்றியது. 2 குழந்தைகளின் தொடையிலும் அழுத்தி கிள்ளினாள். இருவரும் காடே அலறும்படி அழத் தொடங்கினார்கள். குழந்தைகளே, அழாதீர்கள், நான் என்ன செய்வேன்? இப்படி நீங்கள் அடம் பிடிப்பது சிறிதும் நல்லது அல்ல. நேற்றுத்தான் நீங்கள் உண்பதற்கு ஆளுக்கொரு புலி பிடித்து கொடுத்தேன். இன்றும் அதே போல ஆளுக்கொரு புலி வேண்டும் என்கிறீர்களே. இந்த காட்டில் புலியை நான் எங்கே தேடுவேன்? எப்படியும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கொரு புலி தருகிறேன். அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள். இதை கேட்ட புலி நடுங்கியது. நல்ல வேளை, அருகில் செல்லாமல் இருந்தேன். இந்நேரம் நம்மை பிடித்து கொன்றிருப்பாள். இனி இங்கே இருப்பது நல்லதல்ல, எங்காவது ஓடிவிடுவோம் என்று நினைத்தது அது. ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது அது. தன் திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தாள் அவள். பயந்து ஓடும் புலியை வழியில் சந்தித்தது நரி. காட்டுக்கு அரசி, ஏன் இப்படி அஞ்சி ஓடுகிறீர்கள்? உங்களை விட வலிமை வாய்ந்தது சிங்கம்தான். நம் காட்டில் சிங்கம் ஏதும் இல்லை. என்ன நடந்தது? சொல்லுங்கள் என்று கேட்டது அது. நரியே, நம் காட்டுக்கு ஒரு அரக்கி வந்துள்ளாள். 2 குழந்தைகள் அவளிடம் உள்ளன. அந்த குழந்தைகள் உண்ண நாள்தோறும் ஆளுக்கொரு புலியை தருகிறாளாம். இப்படி அவளே சொல்வதை என் காதால் கேட்டேன். அதனால் தான் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்தேன் என்றது புலி. இதை கேட்ட நரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. புலியாரே, கேவலம் ஒரு பெண்ணிற்கு பயந்தா ஓடுகிறீர்? அவள் உங்களை ஏமாற்றி இருக்கிறாள். எங்காவது மனித குழந்தைகள் புலியை தின்னுமா? வாருங்கள், நாம் அங்கே செல்வோம். அவளையும் குழந்தைகளையும் கொன்று தின்போம் என்றது அது. அந்த குழந்தைகளின் கத்தலை நீ கேட்டிருந்தால் இப்படி பேச மாட்டாய். அந்த அரக்கியின் குரல் இன்னும் என் காதில் கேட்கிறது. நான் அங்கு வர மாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னது புலி. அவள் சாதாரண பெண்தான். உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதற்காக உங்கள் வாலையும் என் வாலையும் சேர்த்து முடிச்சு போடுவோம். பிறகு இருவரும் அங்கே சென்று பார்ப்போம். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நம் இருவர் பசியும் தீர்ந்துவிடும் என்றது நரி. தயக்கத்துடன் ஒப்பு கொண்டது புலி. இருவர் வாலும் சேர்த்து இறுக கட்டப்பட்டன. நரி முன்னால் நடந்தது. புலி தயங்கி தயங்கி பின்னால் வந்தது. மரத்தில் இருந்த அவள் நரியும் புலியும் வருவதை பார்த்தாள். 2 வாலும் ஒன்றாக கட்டப்பட்டு இருந்தது. அவளின் கண்களுக்கு தெரிந்தது. என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தாள் அவள். கோபமான குரலில், நரியே, நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? என் குழந்தைகள் பசியால் அழுகின்றன. ஆளுக்கொரு புலி வேண்டும் என்றேன். 2 புலிகளை இழுத்து வருவதாகச் சொல்லிவிட்டுச் சென்றாய். இப்பொழுது ஒரே ஒரு புலியுடன் வருகிறாய். எங்களை ஏமாற்றவா நினைக்கிறாய்? புலியுடன் உன்னையும் கொன்று தின்கிறேன் என்று கத்தினாள். இதை கேட்ட புலி நடுங்கியது. இந்த நரிக்குத்தான் எவ்வளவு தந்திரம்! நம்மை ஏமாற்றி தன் வாலோடு கட்டி இழுத்து வந்திருக்கிறதே. நாம் எப்படி பிழைப்பது?
ஓட்டம் பிடிப்பது தான் ஒரே வழி என்று நினைத்தது அது. அவ்வளவுதான். வாலில் கட்டப்பட்டு இருந்த நரியை இழுத்து கொண்டு ஓடத் தொடங்கியது. நரியோ, புலியாரே, அவள் நம்மை ஏமாற்றுவதற்காக இப்படி பேசுகிறாள். ஓடாதீர்கள் என்று கத்தியது. உன் சூழ்ச்சி எனக்கு புரிந்துவிட்டது. என்னை கொல்ல திட்டம் போட்டாய். இனி உன் பேச்சை கேட்டு ஏமாற மாட்டேன் என்று வேகமாக ஓடத் தொடங்கியது புலி. வாலில் கட்டப்பட்டிருந்த நரி பாறை, மரம், முள்செடி போன்றவற்றில் மோதியது. படுகாயம் அடைந்தது அது. புலியோ எதை பற்றியும் சிந்திக்காமல் நரியை இழுத்து கொண்டு ஓடியது. வழியில் நரியின் வால் அறுந்தது. மயக்கம் அடைந்த நரி அங்கேயே விழுந்தது. புலி எங்கோ ஓடி மறைந்தது. பிறகு அந்த பெண் தன் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக கணவனின் ஊரை அடைந்தாள்.